ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான பன்னீர் பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகையும் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயத்தோட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, அப்புறமா 3 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கையும் இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. தக்காளி இந்த மாதிரி வதங்கையும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் மசாலா பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகையும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகம் லைட்டாக வதங்கையும் அதோட நாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நாம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் குழம்போடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதோட நான் 1 கப் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டாணியை குழம்போட ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டாணி நல்லா வெந்து குழம்பு அருமையாக வந்திருக்கு. இப்போ நாம் இதோட பன்னீர் சேர்த்துக்கலாம்.
நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச பன்னீர் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்போட பன்னீரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பன்னீர் குழம்போட நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு அருமையாக ரெடி ஆயிருச்சு. சுவையான பன்னீர் பட்டாணி மசாலா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.